ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பயிற்சி 6ல் 2ல 4வது கணக்கு. என்ன குடுத்திருக்காங்க? 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. தரையிலுள்ள ஒரு புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது. மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது எனில் பீடத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. tan θ 40 டிகிரி வேல்யூவும் √3 வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ தீர்வு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டயக்ராம் போடுவோமா? டயக்ராம் போடல பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. இப்போ ஒரு பீடத்தோட மேல ஒரு சிலை இருக்குதாமா. ஓகேவா? இப்போ பாருங்க. இதை பீடம்னு எடுத்துக்கிட்டா, இதுலேருந்து இது வரைக்கும் பீடம்னு எடுத்துக்கிட்டா அது மேலே சிலை இருக்குது. இப்போ பீடம் வந்து ஏபின்னு எடுத்துக்கிறோம், சிலைங்கிறது ஏசின்னு எடுத்துக்கலாம். ஒரு பீடத்தின் மேல் எவ்வளோ 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சிலையோட உயரம் 1.6 மீட்டர். அடுத்து தரையில் உள்ள இங்கே பாருங்க, தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது. இப்போ தரையில் ஒரு புள்ளி இருக்குது, அதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்? பின்னு எடுத்துக்கிறோன்னு வைங்க. அதிலிருந்து சிலையோட உச்சி 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது. அதே புள்ளியிலிருந்து இந்த பீடம் இது வரைக்கும் தான் சொன்னோம், அதோட உச்சி வந்து எவ்வளோ டிகிரியாமா? 40 டிகிரி. 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது ஏனில் பீடத்தின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏபி டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதலாம். இங்கே ஒரு செங்கோணம் முக்கோணம் ஃபார்ம் ஆகுது, அவ்வளோதான். இங்கே கொடுத்துருக்கிறது அவ்வளோதான். இப்போ என்ன எடுத்துக்கிட்டோம்? ஏசி என்பது சிலையின் உயரம். அதாவது ஏசி ஈக்குவல் டு 1.6 மீட்டர். அடுத்து ஏபி என்பது பீடத்தின் உயரம். அடுத்து தரையில் உள்ள ஒரு புள்ளி, ஒரு புள்ளி பி என்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து செங்கோண முக்கோணம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இப்போது இந்த சின்ன செங்கோண முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும்? செங்கோண முக்கோணம் ஏபிபி. கோணம் இருக்கிறது பிக்கு, அப்போ பி தான் நடுவில் வரணும். அப்போ ஏபிபி ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 40 டிகிரி. அதாவது பீடத்துக்கு 40 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 40 டிகிரி ஈக்குவல் டு என்ன தீட்டா எடுத்துக்கலாம்? இங்கே எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் தான், அதனால tan θ. tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகேவா? இப்போது tan θக்கு பதிலாக 40 டிகிரி, எதிர்பக்கம்ங்கிறது ஏபி, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பிபி. ஓகேவா? இதில் ரெண்டுமே நம்மளுக்கு தெரியாது. tan θவோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு தெரியும். tan 40 டிகிரியோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்னென்ன? 0.8391 ஈக்குவல் டு ஏபி பை பிபி. இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த ரெண்டில் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. அடுத்து இந்த மொத்தமாக சேர்த்து எடுத்துக்க போகிறோம். அதாவது செங்கோண முக்கோணம் சிபிஇ
பி அதில் கோணம் இருக்கிறது இங்கே பியோடது. அப்போது செங்கோண முக்கோணம் சிபிபியில் கோணம் சிபிபி ஈக்குவல் டு 60 டிகிரின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, பாருங்கள். செங்கோண முக்கோணம் சிபிபியில் கோணம் இருக்கிறது பிக்கு, அப்போ பி தான் நடுவில் வரணும். சிபிபி ஈக்குவல் டு 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ என்ன டீட்டா, அதே டேன் டீட்டா தான். டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ டேன் டீட்டாக்கு பதிலாக 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே பாருங்கள், எதிர்பக்கம் இதுதான். இப்போ நம்ம மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கிறோம். அதாவது சிபிங்கிறது தான் எதிர்பக்கம். இதை நம்ம எப்படி பிரித்து எடுக்கலான்னா ஏபி ப்ளஸ் ஏசின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, அப்போது எதிர்பக்கம்ங்கிறது பிசிங்கிறது எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம் பிபி. இந்த பிசிங்கிறத ஏபி ப்ளஸ் ஏசின்னு எடுத்துக்கிறோம் டிவைடட் பை பிபி. இப்போது இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், டேன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன, √3 ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஏபி ப்ளஸ் ஏசி வேல்யூ 1.6 டிவைடட் பை பிபியோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியாது, அதையும் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் தெரியாது, இப்படியே வச்சுட்டு இது என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா ரெண்டாவது ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணலாம். அதை பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிரும், பிபிங்கிற ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு வேண்டி ரெண்டாவதையும் ஒன்றாவதையும் டிவைட் பண்ணுறோம். ரெண்டாவது ஒன்றாவதால் டிவைட் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஈக்குவேஷன் டிவைடட் பை ஒன்றாவது ஈக்குவேஷன். அப்படி போட்டால் என்ன வரும் சொல்லுங்கள். ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இந்த சைடு என்ன இருக்குது, √3 இருக்குது. √3 பை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 0.8391 இருக்கா, ஈக்குவல் டு ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்கிறத ஃபஸ்ட் எழுதுங்க. ஏபி ப்ளஸ் 1.6 டிவைடட் பை பிபி இன்ட்டு வகுத்தல்ல ஏபி பை பிபி அப்படின்னு வரும். நான் அதை பெருக்கல்ல கொண்டு வரணும்னா தலைகீழியாக வரும். அதாவது மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் வரும். அப்போது மேலே இருக்கிற ஏபி கீழேயும் கீழே இருக்கிற பிபிங்கிறது மேலேயும் வரும். இப்போ பாருங்கள், இந்த பிபிக்கு பிபி கேன்சல் ஆயிருமா. அப்போ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, √3 டிவைடட் பை 0.8391 ஈக்குவல் டு இங்கே ஏபி ப்ளஸ் 1.6 டிவைடட் பை ஏபின்னு வருமா. இப்போ இதை ஏபி இந்த சைட் கொண்டு போயிட்டு இதை இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே √3 ஏபின்னு வரும் ஈக்குவல் டு இங்கே ஏபி ப்ளஸ் 1.6ங்கிறது அப்படியே இருக்குது. இது பெருக்கல்ல வருமா, இங்கே இருக்கிறது இந்த ரெண்டுக்கும் சேர்த்து பெருக்கல்ல கொண்டு வரும். அப்போ 0.8391. ஓகேவா, இங்கே இருக்கிறது இங்கே பெருக்கல்ல போயிருக்கு, இங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வந்திருக்கோம், ரெண்டுக்கும் சேர்த்து, அதனால ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு இதை கொண்டு வந்து உள்ள ரெண்டுக்கும் பெருக்குங்க, என்ன வரும், இங்கே √3 ஏபி அப்படியே இருக்குது. இப்போ இதை உள்ள கொண்டு வந்து பெருக்கும்போது 0.8391 ஏபின்னு வரும். ப்ளஸ் இங்கே 1.6 இருக்கு, 1.6 இன்ட்டு 0.8391. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணுமா, இதை நான் சைடில் போடுற பாருங்க. இங்கே வந்து இந்த புள்ளியை விட்டுருங்க, புள்ளியை விட்டுட்டு வெறும் நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கேயும் புள்ளியை விட்டுட்டு வெறும் நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ என்ன இருக்குது, 8391 பெருக்கல் 1.6ங்கிறத 16ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பெருக்குனா 1 6 6, 6 54, மீதி 5, 6 3 18, 18 5 18 5 23, 23க்கு 3 மிச்சம் 2 இருக்குது. 6 6 36, 7 6 42, 8 6 48, 48 ஒரு 2 50. அடுத்து 1ஆல் பெருக்கும்போது அதே தான் வரும், 1 9 3 8. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 6 5 12க்கு 2 மிச்சம் 1, இங்கே 4, இங்கே 5 8 கூட்டினா 13 இப்படி வருதா. இப்போ புள்ளி பாருங்கள், இங்கே 4 ஸ்தானம் தள்ளி இருக்குது, இங்கே 1 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ மொத்தம் 5 ஸ்தானம், 1 2 3 4 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா என்ன வருது, 1. இப்போ அதை எடுத்து எழுதிடலாம். √3 ஏபி ஈக்குவல் டு
0.8391 ஏபிங்கிறது அப்படியே இருக்குது. ப்ளஸ் இப்போ இதை மட்டும் பெருக்கி போட்டிருக்கோம். என்னென்னு வந்திருக்கு நம்மளுக்கு 1.34. இங்கே 2 இருக்குது. இங்கே 5ங்கிறது 5ஆகவும் 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறதுல 1 ஆட் பண்ணுவோம். அப்போது இது எப்படி எழுதலாங்கிறத 2ங்கிறத 3ன்னு எழுதிடலாம். ஓகேவா? இதோட ஆன்சர் அப்போ 1.343. இப்போது அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஏபியெல்லாம் ஒரு சைடும் கொண்டு வந்துட போகிறோம். இப்போ பாருங்கள், √3 ஏபிங்கிறது இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறது இந்த சைடு வரும்போது இங்கே ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் வரும். அப்போ -0.8391 ஏபி ஈக்குவல் டு இந்த நம்பர் மட்டும் இப்போ இங்கேயே இருக்கட்டும். அப்போ 1.343ங்கிறது இங்கேயே இருக்குது. இப்போ ரெண்டுலேயுமே ஏபி பொதுவாக இருக்கனால ஏபியை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஏபி இன்ட்டு √3 மைனஸ் 0.8391 ஈக்குவல் டு 1.343. இப்போ இதில் √3ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் என்னென்னு, அதுவும் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. 1.732 மைனஸ் இங்கே இருக்கிற 0.8391 ஈக்குவல் டு 1.343. இப்போ இந்த ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா ஏபி இன்ட்டு, இப்போ இந்த ரெண்டையும் கழிச்சு பாருங்கள், சைடில் பாருங்கள் போடுற அதையுமே புள்ளியை விட்டுருங்க. புள்ளி இருந்தாலும் ஓகே. 1.732. இப்போ இதில் 0.8391, இங்கே 3 ஸ்தானம் இருக்குது, இங்கே 4 ஸ்தானம் இருக்குது. கழிக்கும்போது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இங்கே அப்போ எதுவும் இல்லைன்னா இங்கே ஒரு 0 சேர்த்திக்கலாம். புள்ளிக்கு அப்புறம் நம்ம 0 இருந்தால் கணக்கு எடுத்துக்குவோம், ஒரு சில இடத்துல எடுத்துக்க மாட்டோம். இங்கே 0, இங்கே 4 இருக்கனால இங்கே வந்து 0வை ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே இப்போ கழிச்சா பாருங்கள், ரெண்டையுமே கழிச்சா இங்கே வந்து 0 தான் இருக்குது. அதனால் ஒன்று கடன் வாங்கணும் அப்படின்னா இங்கே 1 இங்கே 10 10ல் 1 போச்சுன்னா 9, இங்கே 11 தான் இருக்குது. அதாவது இங்கேருந்து 1 கடன் வாங்கினா இங்கே 11 ஆகும், இங்கே 2 ஆகும். 11ல் 9 போச்சுன்னா 2, இங்கே 2ல் 3 போகாது. மறுபடியும் இங்கேருந்து 1 கடன் வாங்கணும் அப்படின்னா இது 6 ஆகும், இது 12. 12ல் 3 போச்சுன்னா 9, இங்கே 6ல் 8 போகாது. இங்கிருந்து 1 கடன் வாங்கினா 16, 16ல் 8 போச்சு அப்படின்னா 8. ஓகேவா? இப்போ இங்கே 0, இங்கே 0 ஆயிருக்கும். அப்போ 0.8929ன்னு வருதா? இப்போ இதோட ஆன்சர் 0.8929 ஈக்குவல் டு 1.343. இப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஏபி தான் வேணும். அப்போ ஏபியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இது இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், இங்கே ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது. அப்போ இந்த சைடு வரும்போது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போ என்னென்னு வரும், 0. டிவைடட் பை 0.8929 அப்படின்னு வரும். இப்போ இந்த ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். வகுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ளி இருக்கா, அப்போ இந்த புள்ளியெல்லாம் நம்ம எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1.343, இங்கே 0.8929. இப்போ பாருங்கள், இங்கே 1 2 3 4 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இப்போ 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி போகணும் அப்படின்னா 4 0 வர்ற மாதிரி நம்பரை போட்டு பெருக்க போகிறோம். இப்போ 1 2 3 4, இது எவ்வளோ, 10,000. 10,000ஆல் கீழே பெருக்கணும் அப்படின்னா இந்த புள்ளி வெளியே வந்துடும். இப்போ வெறும் நம்பர் மட்டும் இருக்கும். இப்போ கீழே 10,000ஆல் பெருக்கிறதுனால மேலேயும் 10,000ஆல் பெருக்கிறோம். இப்போ பெருக்குனா என்ன ஆகும், மேலே என்ன வரும், 3 ஸ்தானம் தான் புள்ளி இருக்குது. அப்போது ஒரு 0 சேர்ந்து வரும். அப்போ என்னென்னு வரும், 1 3 4 3, இது கூட ஒரு 0, 3 ஸ்தானம் இருக்கனால 3 0 போயிடும். அப்போ மிச்சம் இருக்கிற ஒரு 0 சேர்ந்து வரும். கீழே 4 ஸ்தானம், அப்போ 4 0க்கும் சரியாக போயிடும். பேலன்ஸ் வெறும் நம்பர் மட்டும் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வரும். 1 இங்கே 3 நம்பர் இருக்கனால 3 0 போயிடும், ஒரு 0 ஆட் ஆகிருக்கு. இங்கே வந்து 4 0க்கு 4 ஸ்தானம் இருக்கனால வெறும் நம்பர் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் வகுக்கணும். வகுத்து போட்டால் ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், அதையும் நான் போடுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டையும் வகுக்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது, 13,430 இருக்குது. இங்கே 8,929 இருக்குது. இப்போ பாருங்கள், 13,000ல் எத்தனை 8,929 வரும், ஒரு தடவை வருமா? கழிச்சா 10ல் 9 இங்கே வந்து 0 இருக்குது, போகாது. இங்கேருந்து 1 கடன் வாங்கினா இங்கே 2,000, இங்கே 10,000. 10ல் 9 போச்சுன்னா 1, 2ல் 2 போச்சுன்னா 0, 4ல் 9 போகாது. 1 கடன் வாங்கினா 14, 14ல் 9 போயிடுச்சுன்னா 5, இங்கே 12 இருக்கும். 12ல் 8 போயிடுச்சுன்னா 4, இந்த மாதிரி வருதா? இப்போ இந்த 4,501ல் இது அடங்காது. அப்போது புள்ளி வச்சுட்டு 0 போடுறோம். இப்போ 0 போட்டால் 45,000 வருதா?
இப்போது 8ஆம் வாய்ப்பாட்டில் எத்தனை தடவை வரும்? ஒரு 5 தடவை போட்டு பார்க்கலாம் பாருங்கள். 5 45, மீதி 4, 2 10, 10 4 14, மீதி 1, 5 45, 45 1 46, மீதி 4, 8 40, 40 4 44. ஓகேவா? இப்போ இதில் மறுபடியும் கழிக்கணும். அப்போது 0ல் போகாத 1 கடன் வாங்கினா இங்கே 0ன்னு ஆயிரும், இங்கே 10ன்னு ஆயிரும். 10ல் 5 போச்சுன்னா 5, 0ல் 4 போகாது. அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா இங்கே 0 தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து வாங்கினோன்னா இங்கே 4ன்னு ஆகும், இங்கே 10ன்னு ஆகும். 10லேருந்து இங்கே 1 வாங்கிட்டோன்னா இது 9, இது 10ன்னு ஆயிரும். 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 9ல் 6 போச்சுன்னா 3, 4 4 போனால் 0, இது 0 தான். அப்போ 365ன்னு வருது. இப்போ இதில் மறுபடியும் ஒரு 0வை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணாலும் இதுக்குள்ளே அடங்காது. அப்போது இன்னொரு நம்பர் சேர்த்தணும், அதுக்கு வேண்டி இங்கே 0 போடணும். 0 போட்டுட்டு இன்னொரு 0 சேர்த்த போகிறோம். ஓகேவா? அதாவது இந்த ஒரு 0 சேர்த்ததுக்கு அப்புறமும் இதில் வந்து இந்த 8000ங்கிறது வராது. அப்போது மறுபடியும் இன்னொரு 0 போட்டுட்டு இங்கே ஒரு 0 போடுறோம். ஓகேவா? இப்போ போட்டதுக்கப்புறம் 36,000ல் எத்தனை தடவை 8000ங்கிறது வரும்? 4 தடவை போடலாம். 4 தடவை போட்டோம் அப்படின்னா 9 நாங்க 36, மீதி 3, 4 2 8, 8 3 11, மீதி 1, 4 9 36, 36 1 37, அப்போ 7, மீதி 3, 4 8 32, 32 3 35. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 784ன்னு வரும். இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கான ஆன்சர் இங்கே வந்து என்னென்னு எடுக்கலாம்? 1.5. இங்கே 0 4ங்கிறது 5 விட கம்மியாக இருக்குது, அதனால் 5 0ன்னு எடுத்துக்கலாம். 0 புள்ளிக்கு அப்புறம் வரனால அதை எடுத்தாலும் 1 தான், எடுக்கலைன்னாலும் 1 தான். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 1.5 மீட்டர். அவ்வளோதான். இதை எடுத்து அங்கே எழுதிட போகிறோம். இந்த ரெண்டையும் வகுத்தா ஏபி = 1.5 மீட்டர் அப்படின்னு வருது. ஓகேவா? அதாவது பீடத்தின் உயரம் ஏபி = 1.5 மீட்டர். மிச்சம் இருக்கிற கணக்குகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.